நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? தமிழ் சினிமாவில் இப்போல்லாம் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகவே பேசப்படுது. இவ்வளவு அளவுக்கு நாங்கள் பட்ஜெட்டில் செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய கௌரவமாக ஆயிடுச்சு. எங்கள் படம் சாதாரண படம் இல்லைங்க, எங்களுடைய பேன் இண்டியா மூவி அப்படின்னு சொல்கிறது இன்னொரு ஸ்டேட்டஸ். இந்த சினிமாவுக்குள் ஒரு ஸ்டேட்டஸ் காட்டக்கூடிய நிலைமை போயிட்டுருக்கப்ப சில திரைப்படங்கள் பட்ஜெட் அப்படிங்கிற சொல்லிகிட்டே வருவாங்க, ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு கலெக்ஷன்ஸில் வசூல் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தமிழ் சினிமாவில் எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பரீட்சாத்த முயற்சிகளில் சில குப்பைகளாகவும் செஞ்சுட்டு போவாங்க. இப்படி ஏகப்பட்ட திரைப்படங்கள் சினிமாவை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே ஒவ்வொரு பார்வையில் விமர்சனம் பண்ணுறதுனால எங்கள் படம் ஒட்டுமொத்தமாக வெளிவர அன்றைக்கே காணாமல் போயிடுது அப்படின்னு கதறக்கூடிய தயாரிப்பாளர்களும் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்களும் பெருகிட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்குது, ஆனால் விமர்சனம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்கும் வியாபாரம் இல்லை அப்படிங்கிறது யதார்த்த உண்மை இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனம் என்ன செய்ய போகுது, என்ன படத்தை பற்றி பேச போகுது, வாங்க பார்க்கலாம். வனிதா விஜயகுமார் கதாநாயகியாக நடித்து டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர், திருமதி மற்றும் திருவாளர், திரு அப்படின்னு சொல்லிக்கலாமா? ரைட். கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை தான் இந்த படத்தினுடைய கதையாக வச்சிட்ருக்காங்க. 45 வயதில் இருக்கக்கூடிய ராபர்ட் கணவனா, அதே மாதிரி 40 வயதில் இருக்கக்கூடிய வனிதா விஜயகுமார் மனைவியா, இவங்க 2 பேரும். ஸோ இவங்க காதலித்து கல்யாணம் பண்ணாங்களா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிச்சாங்களா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு விஷயத்தை வைப்பாங்க. அது உள்ளபடியே தேட்டரில் போய் பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நாங்கள் இப்படி இருந்துட்டு இப்படி தான், இதுக்கப்புறம் தான் அதுவா அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப பகிரங்கமாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. சரி, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னடா செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா தொடர்ச்சியாக வச்சு செய்கிறாங்க. எதை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை டபுள் மீனிங்காக பேசுகிறதா நீங்கள் எடுத்துக்கூடாது. படமே அப்படி தான் இருக்குது, ஆனால் நம்ம அப்படி தான் பேச வேண்டியதாக இருக்குது. வச்சு செஞ்சுருக்காங்க, நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க. ஆனால் கதை வேணும் இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கதை சொல்லணும் இல்லையா? அதனால் வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதையை அப்படியே அதனுடைய லேண்ட்ஸ்கேப்பை வெளிநாட்டுக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ வெளிநாட்டுக்குள் நடக்கக்கூடிய கதை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவின்ட்டு. ராபர்ட் ஒரு குக்கு, ஒரு சமையல்காரர். அவருடைய வேலை அதுதான். 45 வயசு ஆகிடுச்சு அப்படிங்கிறது அவருடைய இயல்பான விஷயம். 45னா போதும், நம்மளுடைய வாழ்க்கையை ஓய்வுக்கானது, அப்படி கொஞ்சம் அமைதியாக போகணும்னு நினைக்கிறேன். ஒரு மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நினைப்பாளியா, அந்த நினைப்பு ராபர்ட்டுக்கு. ஆனால் 40 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது. அதனால் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு குழந்தைக்காக தன்னுடைய கணவனை படுக்கை அறைக்கு அழைக்கிற மாதிரியான ஒரு மனைவியாக வனிதா விஜயகுமார். படுக்கை அறை மட்டும்தானான்னு கேட்டால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதை விட்டுருங்க, அது நம்மளுக்கு அவசியம் இல்லாத விஷயம். ஸோ இந்த குழந்தை உருவாவதற்காக அவர்களுக்குள் நடக்கக்கூடிய விஷயம், அதுவே அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துது. ஸோ 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னா குழந்தை தான். அதே பிரிவு குழந்தையால் அவங்க ஒன்று செய்கிறாங்க. அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் வச்சு இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடுறாங்க. ஸோ என்னன்னா, வச்சு செய்கிறோண்டா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். இதுதான் தேட்டருக்குள்ளே உள்ள நுழைஞ்சோடையே நிறைய பேர் பேசுகிற விஷயம் தெரியுமா? இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களை பற்றி தான். எக்கச்சக்கமான நடிகர்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வனிதா விஜயகுமார் கதாநாயகி, ராபர்ட் கதாநாயகன். சரி, இந்த பக்கத்தில் ஆர்த்தியுடைய கணவர் கணேஷ்கர் இந்த படத்தில் அவங்களுக்கு கணவராக நடிக்கலை, அவர் தனியாக வந்துட்டு போகிறார். அவர் ஒரு வில்லத்தனம்லாம் பண்ணுறாரு, அதுதான் பெரிய விஷயங்க. அப்புறம் இதுக்கு மத்தியில் ஷக்கீலாவுடைய மகள் தான் வனிதா விஜயகுமார். ஷக்கீலாவுக்கு 3 பெண் பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் ஒரு பெண் தான் வனிதா விஜயகுமார். ஸோ இவங்க வெளிநாட்டில் தொழில் செஞ்சிட்டு இருக்க மாதிரியும், தொழிலை பார்க்காம லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதற்கு பிறகு அந்த காதல் கல்யாணம் ஆகிற மாதிரியும் கதையை அப்படியே கொண்டுட்டு போகிறாங்க. ரைட்டா? இதில் செஃப் தாமு ஏன் வந்தாருன்னு தெரியல, அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. மோகன் வைத்தியர் நடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு இந்த படத்தில் காமெடிக்காக சில டபுள் மீனிங் விஷயங்களையே பயன்படுத்தியிருப்பாங்க. ஷக்கீலாவை எப்படியாவது ஒரு நாளாவது பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த வீட்டுக்கு சம்மந்தியாக வரும். ஐயோ அப்படின்னும், அடடா என்னடா நீங்கள் அப்படின்னா, நான் அப்படி தான் நினச்சேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து உருண்டு பிறண்டு அவர் பண்ணுற லூட்டிகள் அந்த தியேட்டரில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிக்கிறதா இல்லை சிரிக்காமல் அப்படியே அடக்கிக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். நகைச்சுவை நான் சொல்கிறேன்னு நினைக்கலாம் நீங்கள். இல்லை, ஆக்சுவலாக இந்த படம் முழுக்க இந்த நடிகர்கள் எல்லாருமே நம்ம வெவ்வேறு படங்களில் பார்த்தவங்க.
90% பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் நுழையும் போது சொன்னாங்க பிட்டு படத்தில் நடித்தவங்களும் நடிச்சிருக்காங்க சார் அப்படின்ட்டு. இது என்ன பிட்டு படமா இல்லை பெரிய படமா அப்படின்னு கேட்டால் நிறைய பிட்டு படங்களில் இருந்தவர்களையும் நிறைய பிட்டுகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய பிட்டா 2x2 அப்படின்வாங்க இல்லையா, பிட்டு கட் பீஸ் கடையெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த பிட்டுகளை சேர்த்து பிட்டு படம் ஒட்டியிருக்காங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் இதை எடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். வனிதா விஜயகுமாரை பற்றி நிறைய டாக்ஸ் சோசியல் மீடியாக்கெல்லாம் போயிட்டுருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவங்கள பற்றியும் தெரியும் நமக்கு, அது பர்சனல். ஆனால் அதை தாண்டி ஒரு சினிமாக்குள்ளே அவங்க ஒரு நல்ல நடிகை, நல்ல அற்புதமான மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் வந்து ஒரு பெண்ணுக்கே உரிய ஆளுமை சக்தி, இதெல்லாம் கரெக்டான விஷயம். அதை தான் அவங்க இயக்குனராக மாற்றியிருக்கு இந்த படத்தில். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் வந்து இவங்க அப்படின்றப்ப இந்த திரைப்படத்தில் இவங்க என்னடா பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ காட்டியிருக்காங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க, எவ்வளோக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ வச்சு செஞ்சுருக்காங்க. ராபர்ட் வந்துட்டு போகிறார், அவ்வளோதான். கணேஷ்கருடைய கேரக்டர் சொல்கிற மாதிரி இல்லை. ஷக்கிலா அம்மா அவ்வளோதான், அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுற ரீதியில் நல்லவங்க மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது, படத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சரியா? ஸோ இந்த மாதிரியான ஒரு துரு விஷயங்களுக்குள்ளரையே இந்த படம் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கே ஒரு இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப விடலை பசங்கள்லாம் இன்டர்வெல்ல சமயத்தில் மச்சான் பேண்ட்லாம் ஈரமாச்சிடா அப்படின்னாங்க. இதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன இது இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு தியேட்டரில் கணவன் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா உறவுகளோடு போய் பார்க்குறதுக்கு போகிற இடம் போய் இப்போ வந்து தனியாக போய் பார்க்கணும், இல்லைனா வேண்டப்பட்டவங்க சம்மந்தப்பட்டவங்களோட போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இந்த படம் விதைக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. படத்துக்கான ஒளிப்பதிவு டிஜே கபில் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த படத்தெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய நல்ல முக்கியமான விஷயங்களெல்லாம் வந்து அதாவது பாலியல் சார்ந்த புரிதலுக்கு நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த படத்தில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை உருவாவதற்காக கணவன் மனைவி அவங்களுடைய செக்ஸுவல் லைஃபுக்கு அப்புறமா அல்லது அவங்களுடைய தாம்பத்தியம் முடிஞ்சவொடனே மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு 2-3 சீனில் வைப்பாங்க. அது ஏண்டா அப்படின்னு புரியாதவர்கள் பார்க்குறவங்க, புரிஞ்சவங்க சிரிக்க ஆரம்பித்தாங்க. சில இது வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து புரிய வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தோம். இது ஒரு பக்கம். கபிலுடைய ஒளிப்பதிவு பெருசாக இல்லை, இந்த படத்துக்கு அவர் ஏதோ எடுத்து கொடுத்துருக்கார். படத்தொகுப்பு பாலகுரு அவர் தான் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கார். அவருக்கும் என்ன கொடுக்கறத வெட்டி ஒட்ட வேண்டியது தானே, பெருசாக இதில் என்ன கதை, திரைக்கதை, வசனத்தில் பெருசாக ஜீபுபா படம் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பண்ணலை. அதே மாதிரி இந்த படத்திற்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருக்கிறார். அவுச் அந்த இதுக்கெல்லாம் சவுண்டுக்கெல்லாம் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த படத்துக்கு அவர் ஒத்துக்கிடுது என்ன விஷயத்துக்குன்னு தெரியல. பெருசாக பாடல்களும் பெரிய பின்னணி இசையும் இந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டிச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருடைய எண்ணிக்கையில் ஒரு படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் நல்ல டைட்டில் வச்சுருக்காங்க, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அதுக்குள்ளே ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா படம் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். பார்க்கவா அப்படின்றத வந்து நீங்கள் பானாக்கு பதில் வேறு எதனா போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆக மொத்தம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்குறது கொஞ்சம் சங்கடமான சூழலை உருவாக்கும். ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து அல்லது ரொம்ப வெட்கப்பட்ட ஒரு சமூகத்தில் கொஞ்சம் அதாவது மற்றவங்க எதை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படத்தை தியேட்டரில் பார்ப்பதற்கான கூச்சம் கொஞ்சம் அதிகமாகும். கூச்சம் இல்லாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் இன்றைக்கி விமர்சனம் இப்படி தான் இருக்குது. இதை வந்து நான் பகிரங்கமாக சொல்லணுன்றதான் என்னுடைய மனசில் பட்டது அப்படி சொல்லியிருக்கேன். இது திரை விமர்சன குழு கணித்தாலும் சரி, நான் கணித்தாலும் சரி, இரண்டும் ஒன்று தான். நான் மீடியா வழியாக இந்த விமர்சனத்தை பதிவு செய்கிறோம். இதை பற்றி நீங்கள் ஏதாவது கமெண்ட் சொல்ல பிரியப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். யாராவது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருப்பாங்க இல்லையா, சத்யராஜ் சொல்லுவார் ஒரு படத்தில், மூலையில் இருக்க முண்டில் இருக்க அந்த சந்தில் இருக்க அது திண்டு இவன் அவன் எல்லாருக்கும் போய்ட்டு வணக்கம் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் சேனல் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகரும். சரியா? மீண்டும் அடுத்த திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்று உங்கள் தேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.